வணக்கம் மாணவர்களே. இன்று நாங்கள் தரம் 7 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தின் அலகு அங்கிகளின் ஒழுங்கமைப்பு மட்டங்களும் உயிர் தொழிற்பாடுகளும் அப்படியான ஒரு பாடத்தை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அங்கிகளின் ஒழுங்கமைப்பு மட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த அங்கிகளில் வந்து கலங்களால் ஆக்கப்பட்டிருக்கும். அடிப்படை அலகு கலம். உதாரணமாக என்னுடைய கையை எடுத்தீங்கன்னா அந்த கையினுடைய விரலில் இருக்கிற சிறிய பகுதி என்ற ஒரு சிறிய பகுதியை பிச்சை எடுத்து அதை எடுத்துட்டு அதை வந்து நாங்கள் நுணுக்கு காட்டியில் பார்த்தோம்னா அதில் சின்ன சின்ன பெட்டிகள் மாதிரி நிறைய தெரியும். சிறிய சிறிய வேறு வேறு உருவங்களில் நிறைய சிறிய சிறிய கலங்கள் காணப்படும். இப்போ அந்த கலங்களால் எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அந்த அடிப்படையான கலத்தில் இருந்து எங்களோட உருவங்கள் ஒரு அங்கி எவ்வாறு உருவாகுது அப்படியான ஒரு பாடம் தான் இதில் படிக்க போகிறோம். அதாவது ஒரு சாதாரணமாக இப்போ நீங்கள் என்னுடைய மனித உருவத்தை எடுத்தீங்கன்னா அதில் வந்து ஒரு என்னுடைய மனித உருவம் எவ்வாறு ஆக்கப்பட்டுள்ளது. நான் ஒரு அங்கி என்று சொல்லும் பொழுது மனிதன் ஒரு சிறப்பு அங்கி என்று சொல்லுவோம். நான் ஒரு அங்கியாக காணப்பட்டால் என்னுடைய உடலில் வந்து எவ்வாறு உருவாக்கப்படுது பார்த்தீங்கன்னா சிறிய சிறிய கலங்கள் எல்லாம் சேர்ந்து போய் தான் என்னுடைய உடல் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ அது தொடர்பான ஒரு பாடம் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பாருங்கள், அதாவது அங்கிகளின் ஒழுங்கமைப்பு மட்டங்களும் உயிர் தொழிற்பாடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரியா? அங்கிகளின் ஒழுங்கமைப்பு மட்டம், அங்கிகள் என்றால் என்னென்று கூட நாங்கள் விளக்கம் எடுக்க வேண்டியிருக்கோம். அங்கிகளின் ஒழுங்கமைப்பு மட்டங்களும் உயிர் தொழிற்பாடுகளும் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ரைட். இதில் வந்து பாருங்க, அங்கிகளின் ஒழுங்கமைப்பு மட்டங்கள் என்னும் பொழுது ஏராளமான செங்கற்கள் ஒன்றாக பிணைக்கப்படுவதன் மூலம் செங்கட்டி சுவர் கட்டியெழுப்பப்படுகிறது. அதேவேளை அறுகோண வடிவான சிறிய அலகுகள் ஏராளமாக ஒன்று சேர்ந்து தேன் வதை உருவாக்கப்படுகிறது. ஒரு தேன் கூடு எப்படி உருவாக்கப்பட்டிருக்கும் என்று சொல்றார். அந்த உருவாக்கம் ஒரு அறுகோண வடிவத்தில் உருவாக்கப்படும் என்று சொல்றார். அதே மாதிரி ஒரு சுவர் உருவாக்கப்படுதுன்னு சொல்றார். ஆனால் உங்களுக்கு பார்த்தா தேன்கூடு தொங்கிக் கொண்டிருக்கிறதான் தெரியும். ஒரு தேன்கூடு தொங்கிக் கொண்டிருக்கிறதான் தெரியும். அதில் தேனீக்கள் காணப்படும். என்ன, அதில் தேனீக்கள் எல்லாம் காணப்படுறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த தேன்கூட்டு கட்டமைப்பை போய் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அந்த தேன்கூட்டு கட்டமைப்பு ஒரு சிறிய பகுதியை எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அப்போ தான் விளங்கும் இப்படி ஒரு கட்டமைப்பு அதுக்குள்ளே இருக்குதுன்னு. என்ன, அதே மாதிரி தான் ஒரு சுவர், அதாவது யாதேனும் ஒரு பெரிய சுவர் ஒன்றை கருத்தில் கொண்டீங்கண்டா, ஒரு சுவர் ஒன்றா இப்படி பெரிய கருத்தை கொண்டீங்கண்டா உங்களுக்கு சுவர் தான் தெரியும். இதில் ஒரு சும்மா சொல்லுவேன், ஒரு கேட் ஒன்று போட்டிருக்கு. இதில் ஒரு கேட் போட்டிருக்கு. ரைட், இங்காலையும் ஒரு சுவர் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா இதில் வந்து இதை வந்து சுவர்ன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த சுவருடைய ஒரு பகுதியை நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குமெண்டா அந்த சுவருக்குள்ள இப்படி செங்கட்டிகள் வைத்து இருக்கும். அதாவது ஒரு சுவரினுடைய கட்டமைப்பு அலகு, இதனுடைய கட்டமைப்பு அலகு, கட்டமைப்பு இதை கட்டி அமைத்திருக்கு அமைப்பு அலகு ஒரு சிறிய பகுதி எதன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய செங்கட்டியாக தான் காணப்படும். ஒரு சிறிய செங்கட்டியாக காணப்படும். அந்த சிறிய செங்கட்டிகள் பல சேர்ந்து அது என்னவா காணப்படுது, ஒரு சுவரை அமைக்குது. ரைட். அப்போ எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு சுவரை அமைக்கிறதுக்கு என்ன சிறிய அலகுகளாக இந்த செங்கட்டிகள் காணப்படுவது போல இங்கே மனிதன்லையும் என்ன காணப்படுதுன்ற சொல்ல வாரேன். அதாவது ஒரு தேன் வதையில் எவ்வாறு சிறிய சிறிய அலகுகள் காணப்படுதோ அதே மாதிரி மனிதன்கள்லையும் தாவரங்கள்லையும் அந்த சிறிய அலகுகள் எவ்வாறு காணப்படுதுன்னு சொல்ல வாரேன். இந்த மனித உடலில் அவங்க என்ன செய்தாங்கண்டா, இந்த மனித உடல் எதால் ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கருதுனாங்க. இந்த மனித உடல் வந்து எதால் ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ எதால் ஆக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தேடி போயேக்கல அவங்க பலவிதமான பெட்டியான அமைப்புகளை என்ன வேறு வடிவங்களில் இருக்கிற அமைப்புகளை கண்டாங்க. இப்போ உதாரணமாக ஒரு அமைப்பு ஒன்று கண்டாங்க, இந்த ஷேப்பில் இருந்துச்சு. அதுக்குள்ளே கருகன்ற ஒன்று காணப்பட்டுச்சுது. அதுக்குள்ளே வேறு உருவங்கள் எல்லாம் காணப்பட்டது. சரியா? அப்போ இது நீங்கள் ஆண்டு 7க்குரியதுன்றபடினால உங்களுக்கு இது அமைப்புகள் எல்லாம் தேவையில்லை. இதுக்குள்ளே என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு சொல்கிறது உங்களுக்கு தேவையில்லை. என்னவோ இந்த சிறிய பகுதி எடுத்து பார்க்கல இப்படி இருக்குது. சில கலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்குது. இப்போ நரம்பு கலங்கள்னு மனிதனில் காணப்படுற நரம்பு கலங்கள் இந்த ஷேப்பில் இருக்கும். சரிதானே? மனிதனில் காணப்படுற தோல் கலங்கள் இப்படி பட்டி ஷேப்பில் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் கருக்கள் காணப்படும். இதுக்குள்ளேயும் கரு காணப்படும், இதுலேயும் கரு காணப்படும். அப்போ கருகன்றது எல்லாத்துலேயும் இருக்கும்.
கலமென்சவ்னு சொல்கிறது கலமென்சவ் அந்த எல்லா கலத்திலையும் இருக்கும். அப்போ பொதுவாக எல்லாத்தையுமே கருதி வேறு வேறு வடிவத்தில் கலங்கள் காணப்பட்டாலும் மனிதனில் உதாரணமாக கோல் கலம்னு சொல்லி கண்ணுக்குள்ளே காணப்படுது ஒரு கலம், அதுமாதிரி கண்ணுக்குள்ளே கோல் கலம்ன்ற மாதிரி கூம்பு கலம்ன்ற ஒரு கலம் காணப்படுது, அதுலேயும் கரை இருக்குது, கலமென்சவ் இருக்குது. இப்படி எல்லாத்தையுமே அவங்க கருத்தில் கொண்டு என்ன செய்தாங்க, இந்த மனிதனுடைய உடல் பல்வேறு வகையான கலங்களால் ஆக்கப்பட்டிருக்கு, அதை மனிதன் உடலை மனிதன் ஒரு விலங்கு எடுத்தவன்டா அதை பொதுமைப்பாடு ஒரு விலங்கு கலத்தை கீறி காட்டி அவர் என்ன சொல்கிறாருண்டா, மனித உடல் அடிப்படையான பொருள் என்ன இதால் ஆக்கப்பட்டிருக்கண்டா, மனித உடல் எதால் ஆக்கப்பட்டிருக்கண்டா, அல்லது ஒரு அங்கி ஒன்று எதால் ஆக்கப்பட்டிருக்க அந்த அடிப்படை கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா அவர் சொல்கிறார் அது கலம் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறது இந்த இடத்தை சொல்கிறார். பல்வேறு வடிவத்தில் இருந்தாலும் பொதுமைப்பாடாக ஒரு விஷயத்தை அவர் சொல்ல வரார், விலங்கு கலம். அப்போ அங்கிகளில் அடிப்படையான கட்டமைப்பு அலகு விலங்கு கலம். அதே மாதிரி தாவரம் ஒன்று எடுத்தாருண்டா தாவர கலங்களால் ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ 2 வகையாக பிரிக்கிறார். என்னன்னு சொன்னால் அவர் விலங்குகள் என்றத ஒரு கருத்தாகவும் மற்றது தாவரங்கள். இந்த விலங்குகள் தாவரங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறார், 2ண்டையும் அடிப்படை கட்டமைப்பு அலகுகள் விலங்கு கலமாக இருக்கலாம், விலங்கு கலம். அதே மாதிரி தாவரத்தினுடைய எடுக்கல அதன் அடிப்படை கட்டமைப்பு அலகு தாவர கலம் என்று எடுக்கிறார். ஏனெண்டா கலங்கள வகைகள் கலங்கள வடிவங்கள் வேறுபடலாம், ஆனாலும் அவற்றினுடைய அடிப்படை எதால் ஆக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த ஒரு சுவரில் செங்கல் ஆக்கப்பட்டிருக்க மாதிரி இந்த ஒரு விலங்கு என்று எடுத்தீங்கண்டா அதில் விலங்கு கலத்தால் ஆக்கப்பட்டிருக்கும், ஒரு தாவரங்கள் என்று எடுத்தீங்கண்டா தாவர கலத்தால் ஆக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி சொல்கிறார். அதான் அவர் முதலாவதாக உங்களோட பாடத்தில் சொல்லியிருக்கிற விடயம். சரியா? அதாவது அங்கி ஒன்றின் அடிப்படை கட்டமைப்பு அலகு என்ன பாருங்க, அங்கிகளின் உடலிலும் இது போன்ற ஏராளமான சிறிய ஆக்க அலகுகள் சேர்ந்து உருவாக்கப்பட்டுள்ளன. இத்தகைய ஆக்க அலகுகளை அவர் சொல்றார், இத்தகைய ஆக்க அலகுகள் ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு அலகு, ஆக்க அலகுன்னு சொன்னால் கட்டமைப்பு அலகு. இதன் அடிப்படையில் விலங்குகளின் உடலில் ஆக்க அலகு விலங்கு கலம் எனவும் தாவரங்களில் ஆக்க அலகு தாவர கலம் எனவும் அழைக்கப்படும். அப்போ எங்களுக்கு இதில் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருண்டா, எந்த ஒரு அங்கியும் தாவரங்களாக இருக்கலாம் அல்லது விலங்குகளாக காணப்படலாம். அந்த எந்த ஒரு அங்கியும் என்ன தாவரங்களாக இருந்தால் அது தாவர கலங்களால் ஆக்கப்பட்டிருக்கும், விலங்குகளாக இருந்தால் விலங்கு கலங்களால் ஆக்கப்பட்டிருக்கும். அந்த அடிப்படை கட்டமைப்பலகு கலங்கள், அதாவது தாவர கலங்கள் விலங்கு கலங்கள் என்று சொல்ல வாரார். இனி அடுத்ததாக அதாவது அடிப்படை கட்டமைப்பதுன்னு சொல்ல வந்த அவரால் அடுத்ததாக என்ன சொல்ல போகிறாருன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க, தாவர கலங்களை அவதானிக்கிற தொடர்பாக காட்டுறார். அதாவது கலங்களை அவதானித்தல். உங்களுக்கு தெரியும், கலங்கள் கண்ணுக்கு தெரியாது, அப்போ கலங்களை அவதானிக்க வேணும். ஆசிரியரின் உதவியுடன் வெற்றிலையின் மேல்புற மேற்றோலில் உள்ள கலங்களையும் கலங்களையும் நுணுக்கு காட்டினூடாக அவதானித்து கலங்களை காணுங்கள். அதாவது அவருடைய நோக்கம் என்னவா இருக்கண்டா, நீங்கள் ஒரு வெற்றிலை எடுத்து சரியா ஒரு வெற்றிலை எடுத்து அந்த வெற்றிலையினுடைய பகுதிகளை நீங்கள் உள்ளுக்குள்ள நரம்புகள் எல்லாம் காணப்படும், அதை உடைச்சிங்கண்டா வெற்றிலையிலேருந்து ஒரு சிறிய துண்டை உடைச்சு அதை உரிக்கலாம். மடிச்சா உடைஞ்சி உரியும். அந்த உரிக்கிற தோல், அதாவது நாங்கள் உண்மையாக எப்படி பார்க்கலாமண்டா, ஒரு சிறிய பகுதியை நீங்கள் எதுக்க இருந்து எடுத்தீங்கண்டா, ஒரு தாவர கலத்தின் இலையின்ற ஒரு பகுதி, அதாவது நாங்கள் முதல்ல இதை வேறு வகுப்பு ஒன்றில் வரைந்து காட்டியிருந்தோம், பெரிய வகுப்பு ஒன்றில். இப்போ உங்களுக்கு இதில் ஒரு பெட்டி மாதிரி ஒரு பகுதியை நாங்கள் வெட்டி எடுக்கிறோம். அதாவது தாவர இலை ஒன்றின்ற ஒரு பெட்டி மாதிரியான பகுதியை வெட்டி வெளியில் எடுத்தவண்டா, அந்த வெளியில் எடுத்த பகுதி ஒரு கேக் பீஸ் மாதிரி நீங்கள் கருத்தில் கொள்ளலாம். எடுத்தீங்கண்டா அதில் என்ன மாதிரியான உருவம் வருதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கண்டா உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் மேலே இப்படி ஒரு கலங்கள் காணப்படும். ஒரு கேக் மாதிரி நீ கற்பனை செய்தா ஒரு சின்ன துண்டு, ஒரு பெட்டி கன உருவான வடிவம் யோசிங்களேன். ஒரு கன உருவான வடிவமாக இருந்தால்
அந்த கலங்கள் வந்து எவ்வாறு ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறார். இப்போ இதில் நாங்கள் ஒவ்வொரு வடிவத்திலையும் வரைவோம். இப்படி வரைஞ்சோம்னா பாருங்க, இது மேல் பக்கம் இருக்கிறது. உதாரணமாக உங்களோட சில வீடுகளில் முற்றங்களில் அல்லது வீதிகளில் மருங்கில் வந்து ரெண்டு பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐங்கோண வடிவங்களில் அறுகோண வடிவங்களில் கற்கள் பதிக்கிறாங்க. இப்போ நான் லேட்டஸ்ட் மெத்தட்னு சொல்லி செய்கிறாங்க. அது மாதிரி இங்கே மேலே வந்து இருக்கும். அது இன்னும் வடிவா வரைய தொடங்க உங்களுக்கு இன்னும் வடிவா விளங்கும். இப்படி ஒரு வேலிக்காட் கலங்கள்னு சொல்லுகின்ற கலங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கலங்கள் வந்து ஒரு கதியால் மாதிரி நீளமாக காணப்படும். இந்த கலங்கள் நீளமாக காணப்படும். உங்களுக்கு இலையினுடைய கட்டமைப்பு படம் தேவையில்லை. ஆனால் இப்போ எங்களோட பக்கத்தில் காட்டுற படம் என்னன்னு உங்களுக்கு தெரிய வேணும். அதுக்காகத்தான் வரைகிறேன். இது படிப்பித்தல், கற்பித்தலில் வந்து உங்களுக்கு என்னென்னு விளங்க வேணும். இதில் தோலுரியன்னு சொல்லி காட்டியிருக்கிறாங்க இந்த படம். ஆனால் அது எப்படி இருக்குமென்று உங்களுக்கு தெரிய வேணுமென்றதுக்காண்டி இதில் வரைஞ்சி கொண்டிருக்கிறேன். சரியா? இப்போ நீங்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வர இப்படி காவற்கலங்கள் இப்படி எல்லாம் இருக்குது. நான் சொல்லி தரேன் அதில் என்ன மாதிரின்னு பார்ப்போம். இதில் நாங்கள் வந்து பார்த்தோம்னா தொடர்ந்தும் இதே மாதிரி அந்த ஒரு பெட்டி மாதிரி தான் நாங்கள் வெட்டி எடுக்கிறோம் வெளியில். ஏன்னா இதில் வந்து உண்மையாக நாங்கள் வெட்டி எடுக்கிற பகுதி வந்து எப்படி இருக்குமெண்டா, இதில் நாங்கள் ஒரு பெட்டி மாதிரி தான் வெட்டி எடுக்கிறோம். இந்த இலையினுடைய பெட்டியான ஒரு பகுதி தான் வெட்டி எடுக்கப்படும். சரியா? அந்த இலையினுடைய பெட்டி மாதிரியான ஒரு படம் வெட்டி எடுக்கப்படும். அந்த வெட்டி எடுக்கப்பட்ட பகுதியை வந்து நீங்கள் நுணுக்கு காட்டிக்குள்ளால் பார்த்தீங்கண்டா, சரிதானே, ஒரு நுணுக்கு காட்டிக்குள்ளால் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமோ அந்த உருவம் தான் இப்போ உங்களுக்கு பக்கத்தில் காட்டியிருக்கிறேன். இது கண், இது வில்லை. அப்போ இந்த பெரிய ஒரு சைஸில் இந்த பெட்டி தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், இதில் வந்து நான் வரைகிற பகுதி வந்து இந்த கேக் பட்டின்னா இப்படி தானே இருக்கு. ரைட்? இதில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற படம் அந்த கேக் பட்டிக்கு உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அது இலைக்குள்ளே என்னென்ன இருக்குது. அப்போ இலைக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கல, அதுக்குள்ளே நிறைய பச்சை ஒரு மணிகள் காணப்படும். சரிதானே? பச்சை ஒரு மணிகள் நிறைய காணப்படும். இரண்டாவது இலையில் பச்சை நிறத்துக்கு காரணமானது பச்சை ஒரு மணிகள். உங்களுடைய நோக்கம், உங்களுடைய பாடத்தின் நோக்கம் என்னன்னு சொன்னால் அங்கிகள் எதனால் ஆக்கப்பட்டுள்ளது. அப்போ அங்கிகள் எதனால் ஆக்கப்பட்டுள்ளதுன்றதுக்கு இதில் உங்களுக்கு பார்க்க தெரியுது, வேறு வேறு வடிவத்திலான கலங்கள் வட்டமாக இருக்குது, நீள் சதுரமாக இருக்குது, ஐங்கோட வடிவத்தில் இருக்குது, அவரை வித்துருவான வடிவத்தில் காணப்படுது. ஆனால் எல்லாத்துக்குள்ளேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கரு காணப்படுது. ஒரு கரு காணப்படுது. இதுலேயே நாங்கள் படிச்சிட்டோம்னா பிறகு அங்கால படிக்கல உதவியாக இருக்கும். சரியா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலங்களுக்குள்ளேயும் கரு காணப்படுது. அப்போ கரு உள்ள ஒரு கலமாக இதை நாங்கள் கருதுகிறோம். அதாவது கரு காணப்படுது. ரைட் ரைட் அப்போ இங்கே கலங்கள்னு சொன்னால் அதுக்குள்ளே கரு காணப்படும். ரைட்? கலங்கள்னு சொன்னால் அதுக்குள்ளே என்ன காணப்படும்? கரு காணப்படும். கலங்கள்னு சொன்னால் அதில் கரு காணப்படும். ஆனால் எல்லா கலத்துக்குள்ளேயும் கரு காணப்பட்டாலும், பொதுவாக எல்லா கலங்களுக்குள்ளேயும் இல்லை கரு காணப்பட்டாலும், பச்சைய உருமணின்னு சொல்கிற அந்த பச்சைய பொருட்கள் ஒரு சில கலங்களில் தான் காணப்படுது. அதாவது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். இதில் காவற்கலங்கள் என்று சொல்கிற பகுதியிலையும் காணப்படும். அப்போ எங்களுக்கு இதுலேருந்து விளங்குது என்னன்னு சொன்னால், கலங்கள் பல வகையில் காணப்படுது, அவை கூட்டமாக காணப்படுது, அவை வேறுபட்ட தொழில்களை எல்லாம் ஆற்றுதுன்றதுக்கு தான் இது படிக்கிறோம். இப்போ உண்மையாக ஒரு இலையினுடைய கலத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கத்தில் காட்டியிருக்கிற படம், அதாவது உங்களுக்கு இந்த புத்தகத்தில் காட்டியிருக்கிற படம் எதுவாக இருக்குதுன்னு சொன்னால் வடிவா பாருங்க, அதுக்குள்ளே அவரை வித்துருவான கலங்கள் காணப்படுது. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே அவரை வித்துருவான கலங்கள் காணப்படுது. சரியா? அவரை வித்துருவான கலங்கள் அதில் காணப்படுது. அப்போ உங்களோட படத்தை பொறுத்தளவில் அவரை வித்துருவான கலங்களை நான் எங்கே காட்டக்கூடியதாக இருக்குமென்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இந்த படம் வந்து நீங்கள் மேலே இருந்து பார்க்குறது ஓற்றம். இந்த படம் வந்து
ஒரு இலையினுடைய மேற்பரப்பை பார்க்குற தோற்றம். சரியா? இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். உதாரணமாக நான் சொல்கிறேனே, இதில் வந்து உங்களுக்கு இந்த படத்தை, இந்த கலத்தை பாருங்க, இதை வந்து இந்த கலத்தை நான் குறிக்கிறேன் காவட் கலமண்டு குறிக்கிறேன். ஒரு அவரை வித்திருவான கலமண்டபடினால காவட் கலமண்டு குறிக்கிறேன். அதே மாதிரி இலையினுடைய பகுதியிலையும் இங்கே இந்த புத்தகத்தில் இருக்கிற பகுதியில் இது காவட் கலம், இந்த கலம் காவட் கலம். ஏன்? அவரை வித்திருவானதாக காணப்படுகின்றன. மேலே வந்து வேறுபட்ட வடிவத்தில் காணப்படலாம். இங்கே பாருங்க, இதில் எங்கடையில் வந்து இந்த படத்தில் வந்து நான் காட்டியிருக்கேன் ஐங்கோண வடிவங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் கலங்கள் காணப்படுது. இந்த எங்கட புக்கில் பாருங்க, இங்கே பல விதமான வடிவங்களில் காணப்படுது. கலங்கள் எப்படியும் காணப்படலாம். கட்டாயம் ஐங்கோண வடிவத்திலான் இருக்க வேண்டி இல்லை, எல்லாம் நெளிஞ்சு வளைஞ்சு எல்லாம் இருக்கலாம். அப்படி ஒரு செய்து வச்சிருக்கல தானே, இப்படியெல்லாம் இருக்கலாம். அது கட்டாயம் இந்த வடிவங்களில் தான் காணப்படணும் வேண்டி இல்லை. ஆனால் பெரும்பாலும் ஒரே மாதிரி காணப்படுற இடங்கள்ல நாங்கள் படிக்கிற சுகத்துக்காக சில வெங்காயத்தோலகள் இல்லாமல் ஐங்கோண வடிவத்தில் காணப்படும். ஏன்னா தாவர கலங்களில் கலைச்சுவர் இருக்கும், அதால் அந்த வடிவங்கள் அவ்வாறு காணப்படும். அப்போ இங்கே நான் என்ன சொல்ல வரேன்டா, இதில் கலங்களை நீங்கள் அவதானிச்சு கொள்ளுங்க. கலங்கள்ன்றது என்ன? உதாரணமாக இந்த கலத்தை எடுத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பேர் சொல்கிறோம். இந்த அறிவை நாங்கள் படிக்கல இனி உதவும் எங்களுக்கு. கடற்பஞ்சு கலம்னு சொல்லுவோம். கடற்பஞ்சு கலம், அதை கணக்க சேர்ந்து காணப்பட்ட இளையமன்னு சொல்லுவாங்க. கடற்பஞ்சு புடைக்கல விளையமன்னு கூட பெரிய வகுப்பில் படிப்பீங்க. இந்த கலத்துக்கு பேர் வேலிக்காட் கலம். அப்போ உங்களுக்கு இந்த கலங்கண்ட பேர் எல்லாம் தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்கிறேன் என்னென்னா, இலைக்குள்ள பல வடிவங்கள் காணப்படுது, பல கலங்கள் காணப்படுது, பல வடிவங்களில் காணப்படுது. உதாரணமாக இதை வந்து சொல்லுவோம் காவட்கலம். ஏன் இனித்தான் நாங்கள் சொல்ல போகிறார் இளையமன்ற ஒன்று சொல்லிக்கல பல தொழில்களை ஆற்றுவதற்கான சொல்ல போகிறார். உதாரணமாக பாருங்க, இதில் முக்கியமான சொல்ல வந்த விஷயம், இதுக்கு மேலே இப்போ நாங்கள் ஒரு தோலை உரிக்கிற மாதிரி கற்பனை செய்யலாம். இதுக்கு மேலே எல்லாத்துக்கும் மேலே இந்த இலையில் வந்து ஒரு உரிச்சா இந்த மாதிரி உரிவாடும். சரி, அப்போ நான் அந்த மூளை பகுதியால் வந்து உரிச்சிருக்கிறேன்னு வைங்களேன், உரிச்சா இந்த மாதிரி உரிவாடும். சரி, அதாவது ஒரு பொலித்தீன் மாதிரி ஒரு கவர் ஒன்று இதில் சுற்றி போத்திருக்கும் இந்த கலங்களை எல்லாம். இதை நாங்கள் புறத்தோலன்னு சொல்லுவோம். இதை வந்து ஒரு புறத்தோலன்னு சொல்லுவோம். இது சில வழியில் நீங்கள் மடித்து உரிச்சிங்கண்டா, அந்த வெற்றிலையை மடித்து உரிக்கல வேற ஒரு பொலித்தீன் மாதிரி தெரியும். அதாவது கீரையினுடைய தண்டை வந்து உடைச்சிங்கண்டா, ஏன்னா கீரையினுடைய தண்டை வந்து நீங்கள் உடைச்சிங்கன்னு சொன்னால் அதில் ஒரு பொலித்தீன் மாதிரி கடைசியாக தெரியும். சரி, அதோட கொஞ்சம் பச்சையும் ஒட்டி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இலையை எடுத்து வெற்றிலை ஆசிரியர்கிட்ட உதவியோட ஒரு வெற்றிலையை எடுத்துட்டு அதை மடிச்சுட்டு இப்படி இழுத்து உரிச்சிங்கண்டா ஒரு பொலித்தீன் மாதிரி ஒன்றும் தெரியும், சின்னதாக வெளியில் தெரியும். அந்த இலையத்தில் கொஞ்சம் பச்சையெல்லாம் ஒட்டி இருக்கும். சரியா? அந்த பகுதியை எடுத்துட்டு ஒரு சின்ன துண்டொண்டை வெட்டி எடுத்து நீங்கள் நுணுக்கு காட்டிக்கல பார்க்கல உங்களுக்கு இந்த மாதிரி கலங்கள் தெரியும். ஏன் எங்கட இந்த பாடத்தின் நோக்கம் என்ன? கலங்கள் பல சேர்ந்த ஒரு இளையங்கள் உருவாகின்றன. இளையங்கள் பல சேர்ந்து அங்கங்கள் உருவாகின்றன. அங்கங்கள் பல சேர்ந்து என்ன செய்ய போகுது? அப்படியே ஒரு பெரிய தொகுதியை உருவாக்கி ஒரு உயிர் அங்கியை உருவாக்குதுன்னு சொல்ல போகிறோம். சரியா? அதாவது இந்த ஒவ்வொரு விடயமும் சொல்ல போகிறார். கலங்கள் இளையங்கள்னு சொல்ல போகிறார். அப்புறம் அது சின்ன சின்ன அங்கங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா சமிபாட்டு தொகுதி, சுவாச தொகுதி அப்படின்னு ஒரு பாடம் போகுது. அப்போ இப்போ என்னுடைய நோக்கம் என்னவா இருக்குது? நீங்கள் தாவர இலையில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், அதுக்குள்ளேயே கலங்கள் கூட்டமாக காணப்படுது. ஆகவே தாவர இலையினுடைய கட்டமைப்பு கூட கலங்களால் ஆக்கப்பட்டுள்ளது, தாவர கலங்களால் ஆக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்ல வாரேன். இந்த கலங்களில் பல வடிவங்கள் காணப்படுதுன்றையும் இதே நேரத்தில் விளங்கப்படுத்தி கொண்டு போகிறேன். சரிதானே? அந்த விஷயத்தில் இந்த பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நாங்கள் பல வடிவான ஒரு இலையினுடைய படத்தை பார்க்குறோம். அதுக்குள்ள பல வடிவான கலங்கள் காணப்படுது. எல்லாம் சிலதில் பச்சியம் இருக்குது, சிலதில் பச்சியம் இல்லை. அதால் ஒளித்தோப்பு செய்யக்கூடிய கலங்கள் இருக்குது, சிலது தாங்கக்கூடிய கலங்களாக இருக்குது. சில வழியில் இலையில் கூட பார்த்தீங்கன்னா இலையில் நரம்புகள் வந்து என்ன காணப்படுது, இலை நரம்புகள் காணப்படுது. அப்போ அதுகள் எல்லாம் வேறு கலங்களால் ஆக்கப்பட்டிருக்கு. மொத்தத்தில் ஒரு தாவர அங்கியினுடைய கட்டமைப்பு அலகுகள் எல்லாம் இந்த கலங்கள் தான். ஆனால் வேறு வடிவங்களில் காணப்பட்டாலும் இந்த கட்டமைப்பு அலகு இந்த தாவரத்தினுடைய கலங்கள் தான் என்றதை படிக்கிறோம். அதே மாதிரி இப்போ இங்கால பார்த்தீங்கன்னா இதில் ஒரு படம் தந்திருக்கிறார், நிறமூட்டப்பட்ட கன்னக்கலங்கள். அப்போ நிறமூட்டப்பட்ட கன்னக்கலங்கள்னா எப்படி இருக்குமென்னு சொல்லி பார்த்தீங்கண்டா, சரியா? இப்போ ஒருவர் கன்னம்னு சொன்னால் ஒருவருடைய கன்னத்தை உங்களுக்கு தெரியும்.
ஒருவர் ஆவண்டு சொல்லுவோம். சரியா? ஆவண்டு சொன்னார்ண்டா அவர் ஆவன்றார். அப்படி ஆவண்டு சொல்லும் பொழுது ஆவண்டு சொல்லி கொண்டு கேட்கல அவரில் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு எங்கள்கிட்ட ஒரு சின்ன மட்டை மாதிரி ஒன்று இருக்குது. அதாவது இந்த கிழங்களை எடுத்து பார்க்குறதுக்குன்னு சொல்லி இந்த ஐஸில் வர்ற மாதிரி ஒரு தடியை எடுக்கலாம். ஒரு சின்ன தடி ஒன்று இருக்குது ஆய்வுக்கூடங்களில் நுண்ணங்கி நீக்கப்பட்ட மாதிரி ஒரு தடி இருக்கலாம். அல்லது இந்த காதுக்குள்ளே சில ஈரம் எடுக்கிறதுக்கு வச்சுக்கிற பஞ்சு மாதிரி ஒரு சில இதுகள் காணப்படுது. ஆய்வுக்கூடத்தில் இந்த கிழங்களை எடுக்கிறதுக்கு சில உபகரணங்கள் காணப்படுது. சரியா? இது பலகையில் செய்யப்பட்டதாக இருக்கலாம். சரியா? ஒரு பலகைன்னா பெரிய பலகை இல்லை, ஐஸ்கில் வர்றது ஐஸ் பழம் சாப்பிடல நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன தடி மாதிரி வரும் அந்த பலகை. சரி, அதே ஷேப்பில் இருக்குது, மெல்லியதாக காணப்படும். சில வழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஐஸ் சாப்பிடல ஒரு தடி மாதிரி ஒன்று இருக்கும். அப்படி தடியே எடுக்கலாம். அதை உள்ளுக்குள்ளே கொண்டு போய், சரியா, வாய்க்குள்ளே கொண்டு போய் கன்ன பகுதிகளில், சரியா, கன்ன பகுதிகளில் சும்மா வலிக்கிறது. ஆக ஊண்டி அப்படியெல்லாம் சரி விச கொடுக்க தேவையில்லை. அதாவது ஒரு மெல்லியதாக வலிக்கிறது. உள்ளுக்குள்ளே வலிச்சு எடுத்துட்டு நுணுக்கு காட்டி கீழே என்ன நுணுக்கு காட்டி எங்கள்கிட்ட இருக்குது, எங்களுக்கு தெரியும் நுணுக்கு காட்டி. அந்த நுணுக்கு காட்டின மேடையில் கொண்டு வந்து அந்த கிழங்களை வைக்கலாம். சரி, அந்த கிழங்களை வைக்கிறதுக்கு ஒரு மெதட் இருக்குது. அது நீங்கள் டீச்சர்ன்ற உதவியோடு செய்யலாம். என்னென்னா அது வழுக்கி என்று சொல்லுவோம். அதை பற்றியெல்லாம் சொல்ல போனால் எங்களோட பாடத்தில் இப்போ நாங்கள் மூவ் பண்ணிடலாது. ஒரு வழுக்கி என்று சொல்கிறது ஒரு கண்ணாடி இருக்கும். அதில் நாங்கள் இந்த இதுக்கு இருந்து எடுக்கப்பட்ட கிழங்களை கொண்டு வந்து வைக்கிறோம். கிழங்களை கொண்டு வந்து வச்சுட்டு பிறகு நாங்கள் என்ன செய்கிறோன்னா அதுக்கு சாயம் இடுறது. சாயம்ட்டா எங்கள்கிட்ட ஆய்வுக்கூடத்தில் இருக்குது. என்ன ஆய்வுக்கூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாயம் இருக்குது எங்கள்கிட்ட. அந்த திரவத்துளி ஒன்று ஒரு போத்தலில் இருக்கும். அந்த போத்தலில் இருந்து அந்த சாயத்தை விடுறது. ஏன்னாட்டா அந்த கிழங்கள் வந்து கலர் இல்லை, நிறம் இல்லை. இந்த சாயம் விட்ட உடனே என்ன செய்வோம்னு சொன்னால் இதெல்லாம் நிறமாக வரும். அதை கொண்டு வந்து இந்த பகுதியை கொண்டு வந்து நாங்கள் இங்கே வைப்போம். கீழே வச்சுட்டு இதில் அவதானிக்கிறது. அவதானித்தவன் சொன்னால் எங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள வந்து என்ன வடிவத்தில் இருக்க வேண்டாம். அதுதான் இந்த வடிவம். உங்களோட புத்தகத்தில் தான் இருக்கிற வடிவம் இது. பிள்ளைகளுக்கு விளங்கணும். என்னடா கண்ணக்கிழமை நிறமூட்டப்பட்ட கண்ணக்கிழங்கள்னு சொன்னால் கன்னத்துக்கு வெளிப்பக்கத்தில் எடுக்கிறதாக வேண்டி இல்லை, இது உள்ளுக்குள்ளே தான் எடுக்கிறது. சரியா? கன்னத்துக்கு உள்ளுதான் இதை எடுக்கிறது. விளங்க வேணும் தானே உங்களுக்கு. கன்னத்தின வெளிப்பக்கம் வேண்டாம் இவர் ஆவன்னு சொல்லிட்டு வெளியில் எடுக்கிறது, உள்பக்கமாக எடுக்கிறது. சரியா? எடுத்து சாயம் விட்டா அப்புறம் பார்த்தா அதுக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதில் ஒரு வட்டம் இதெல்லாம் ஒரு வடிவங்களில் இருக்குது. ஒரு கிழங்களாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயும் கருப்பாக எல்லாம் இந்த கரு காணப்படுது, ஒவ்வொரு வடிவங்களில் காணப்படுது. அப்போ கிழங்கள்னு சொல்கிறதும் அப்போ இதில் இந்த என்ன சொல்ல வாரார், தாவர கிழமை இருந்தேன்னா விலங்கு கிழமை இருந்தேன்னா விலங்கு அங்கியாக இருந்தேன்னா தாவர அங்கியாக இருந்தேன்னா எல்லாத்துலேயுமே அடிப்படையான கட்டமைப்பு அழகு கிழங்களால் ஆக்கப்பட்டிருக்கு. ஒரு சுவர் வந்து சின்ன சின்ன செங்கட்டிகளால் ஆக்கப்பட்டிருக்கிற மாதிரி இங்கே எல்லாமே கிழங்களால் ஆக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்கிறார். சரியா? அப்போ பிள்ளைகளுக்கு விளங்க அவர் என்னது சொல்கிறார், இதன் அடிப்படையில் அங்கி ஒன்றின் கட்டமைப்பு அழகு என்னவா இருக்கும், களமாக இருக்கும் என்று சொல்ல வாரார். சரியா? அங்கி ஒன்றின் கட்டமைப்பு அழகு களம் என்று சொல்ல வாரார். அவர் அதில் சொல்லியிருக்கிற வசனத்தை பாருங்க. அவர் அதில் சொல்லியிருக்கிறார், இதன் அடிப்படையில் விலங்குகளின் கட்டமைப்பும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அழகு களம் ஆகும். அப்போ டெஸ்ட்டுக்கு கேட்கலாம், எப்படி விலங்குகளினதும் விலங்குகளோ அல்லது தாவரங்கள்னோதோ கட்டமைப்பு அழகு எதன்று கேட்டால் நீங்கள் சொல்லணும் உடனே களம் என்ற ஒரு வசனம் நீங்கள் சொல்லணும். செல் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். செல் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தொழிற்பாட்டு அழகுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இப்போ படித்து கொண்டிருக்கிறது ஸ்ட்ரக்சரல், கட்டமைப்பு அழகாக காணப்படுது. இதுக்கு கண்டுபிடிச்சதுக்கு கணக்க வரலாறுகள் இருக்குது. அதெல்லாம் அந்த தேன்வதை என்று கூட சொல்லியிருந்தாங்க. அந்த தேன்வதை என்று சொல்கிறது வந்து அந்த ஒரு கலங்கை பற்றி கண்டுபிடிக்கல, ஆரம்ப காலத்தில் கலங்களை பற்றி கண்டுபிடிக்கல அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால் தேன்வதைகள் என்ற ஒரு தேனில் இருக்கிற பெட்டி மாதிரி தான் இதெல்லாம் காணப்படுதுன்னு சொல்லி அவற்றை ஆராய்ச்சியில் சொல்கிறார். தேன் கூட்டில் எப்படி எப்படி பெட்டிகள் காணப்படுதோ அதே மாதிரி தான் இந்த தக்கை என்று சொல்கிற அந்த போத்தல்களை அடைக்கிறதுக்கு பயன்படுற தக்கையை வெட்டி அதுக்குள்ள பெட்டி எல்லாம் இருக்குது, அதுகளெல்லாம் கிளம் அப்படின்னு சொல்லி அந்த ஹூக் கண்டவர், அதாவது ரோபோட் ஹூக் அந்த காலத்தில் அவங்க சொன்னாங்க. ஆனால் பிறகு வந்தாக்கள் இந்த நுணுக்கு காட்டிகள் எல்லாம் முன்னேறினா பிறகு அந்த சரியான பகுதியை களம்ன்றது என்னன்றதை சரியான பகுதிகளை கண்டுபிடிச்சு அதுகளை பற்றி விளக்கம் கொடுத்து இன்றைக்கு நாங்கள் களத்துக்குள்ளே புகுந்து நிறைய விடயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். சரிதானே? ரைட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில அங்கிகளின்
தனிக்கலத்தால் ஆனவை, அதையும் சொல்லிட்டு போறார். உண்மையா இந்த இலையை பார்த்தீங்கன்னா இலையில பல்கலம் காணப்படுது. இலையை பொறுத்தளவில் இலையில பாருங்க, இதுல ஒரு கலமா இருக்கு, எவ்வளவு கலங்கள் காணப்படுது, 1 2 போட்டுக்கொண்டே போகலாம். ஒரு சிறிய பகுதியில் 5 6 7 8 9 10 15 இப்படி எண்ணிக்கொண்டே இருக்கலாம் ஒரு சிறிய பகுதியில். அப்போ இது வந்து பல்கலாங்கிகள். நாங்கள் சொல்றது பல்கலாங்கிகள். பல்கலாங்கி உதாரணமாக மனிதன் எடுத்தீங்கண்டா இவன் பல்கலாங்கி, இவன் வந்து பல்கலாங்கி, பல கலாங்கி, அதைத்தான் பல்கலாங்கின்னு சொல்றது. இப்போ இந்த பல்லு காணப்படுற அங்கின்னு எடுக்கிற இல்லை, பல கலாங்கின்றது பல்கலாங்கின்றது வந்து பல கலங்களால் ஆக்கப்பட்டது. ஆனாலும் கடவுளின் படைப்பில் சில கண்டுபிடிப்புகளை இவங்க கண்டுபிடிச்சாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்கண்டா, சில அங்கிகள் தனிக்கலங்களாக தண்ணீரில் சில இடங்களில் காணப்படுது. உதாரணமாக ஒரு பார்த்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்ச ஒரு கலம் ஒரு அமீபான்னு சொல்கிறது. அமீபான்றது வந்து ஒரு தனிக்கலம், அது வந்து கருகன்னு சொல்கிறோம். இப்போ இதுவும் என்ன செய்யுது, தண்டை பாட்டில் உயிர் வாழுது. அதுக்கும் தனக்கும் ஏதோ தெரிஞ்சதை வச்சுக்கொண்டு அது உயிர் வாழ தொடங்குது. அதுக்கு சமைப்பாடு, அதாவது உணவு தேவைன்னு சொன்னால் என்ன செய்யுது, உணவுகள் வெளியில் இருந்தால் அதை உள்ளுக்கு எடுக்குது, உள்ளுக்கு எடுத்து அதை எல்லாம் எடுத்து உள்ளுக்குள்ளே அதுக்கு கொண்டு வந்து சமைக்கப்படுறதுக்கு அதுக்கு சிஸ்டம் இருக்குது. அது மாதிரி கழிவு அகற்றணும் வேண்டாம், அதில் கழிவுகளை எல்லாம் வந்து வெளியில் அகற்றுது. சுவாசிக்கணுமா, அதுக்கு தேவையான காற்று எல்லாத்தையும், காற்று ஆக்சிஜன் வாயுவாக இருந்தால் அந்த ஆக்சிஜன் எல்லாத்தையும் இது எடுக்குது. ஒரு கலம் அப்பா கண்ணுக்கு தெரியாத கலம் தண்டை பாட்டிலேயே சுவாசிக்குது, உணவு எடுக்குது, அது போஷணை இருக்குது. அதுக்கு போஷணை என்றால் சாப்பாடு. அப்போ தன்னுடைய தேவையால் தானே நிறைவேற்று ஒரு போஷணையை செய்யுது, கழிவகற்றுது. இது தனி ஒரு கலம். நாங்கள் பெரிய ஆக்களாக இருந்து கொண்டு எங்களுக்கு தொகுதிகள் இருக்குது, கழிவகற்றும் தொகுதி, சமிபாட்டு தொகுதி உண்டு. ஆனால் இதுகளில் வந்து ஒரு கலம் தண்டை எல்லா வேலையும் இது சுவாசத்துக்கு தேவையான ஆக்சிஜனை எடுக்குது. சில வேளையில் இது இடம்பெயரணும்னு சொன்னால் அது போலி பாதங்களை பயன்படுத்தி எல்லாம் இடம்பெயருது. இப்படி இந்த மண்புழுக்கள் போகிற மாதிரி அது இடம்பெயருது. எப்படி அது ஷேப்பெல்லாம் மாற்றி 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 போயிடும். அது போய் தண்டை பாட்டில் என்ன அமீபாக்குரிய வேலையாக இருக்குது. உருவத்தை மாற்றி மாற்றி போலி பாதங்கள்ன்றதை உருவாக்கி, சரியா, அது என்ன செய்யும்னு சொன்னால் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும். அப்போது ஒரு கலம் நாங்கள் பெரியாக்கள் செய்கிற வேலை எல்லாத்தையுமே செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா, சுவாசிக்கும், போஷணை செய்யும், கழிவகற்றும், இப்படியான வேலை உறுத்துணர்ச்சியெல்லாம் காட்டும். சில வேளையில் பார்த்தீங்கன்னா அமீபா மாதிரி, இது நாங்கள் சொல்கிறது அமீபா. சரியா, இது வந்து அமீபான்னு சொல்லுவோம். இதே மாதிரி ஒரு கலத்தாலான என்ன யூக்ளினான்னு சொல்லுவோம். இதெல்லாம் எதால் பார்க்குற சொல்லுங்க. ஒரு கலம்னு சொன்னால் ஒரு நாள் நீங்கள் என்ன வெற்று கண்ணால் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்ன தேவை வேண்டாம், சரியா, எல்லாத்துக்கும் உங்களுக்கு இந்த நுணுக்கு காட்டி தேவை. இந்த நுணுக்கு காட்டினூடாக தான் நீங்கள் என்ன செய்யலாம், இவற்றை அவதானிக்கலாம். நுணுக்கு காட்டினூடாக தான் இவற்றையெல்லாம் அவதானிக்கலாம். அப்போ இவர் இல்லாமல் நீங்கள் பயன்படுத்த இயலாது. நுணுக்கு காட்டியை பயன்படுத்தி தான் இவைகளை பார்க்கலாம். யூக்ளினா, பரமேசியம், சரிதானே, சிலிப்பஸ் மாதிரியெல்லாம் இருக்கும், நீளமானதாக இருக்குது. இதுவெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குளத்துக்குள்ள பச்சை கலர் தண்ணியாக இருக்கும். சில வேளை குளம் வந்து வறண்டு போனால் ஒரு குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலரில் தண்ணி இருக்கும். சரியா, குளத்தில் வந்து ஒரு பச்சை கலரில் தண்ணி இருக்கும். ஆனால் அந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளத்தில் காணப்படுற தண்ணிக்குள்ள பச்சையாக இருக்கும். அந்த தண்ணியில் ஒரு துளியை எடுத்து, சரியா, அந்த தண்ணியில் நாங்கள் ஒரு துளியை எடுத்து, அந்த தண்ணிக்குள்ளேருந்து ஒரு துளியை எடுத்து அவதானித்து பார்க்குறோம். எதுக்கலால், நுணுக்கு காட்டிக்கலால் அவதானித்து பார்த்தா எங்களுக்கு இந்த உருவங்கள் தெரியும். சரியா, அதுகள் வெற்று கண்ணுக்கு தெரியாத நுணுக்கு காட்டினூடாக அவதானிக்கக்கூடிய மாதிரியான உருவங்கள், தனிக்கலாங்கிகள். அப்போ இதில் இருந்து பிள்ளைகள் நாங்கள் என்ன விஷயத்துக்கு வாரம் என்று சொன்னால் என்ன, அதாவது நாங்கள் பார்க்குற விடயம் என்ன விடயத்துக்கு வாரம்ண்டா, கலங்கள் என்று சொல்கிறது. சரியா, கலங்கள் என்று சொல்கிற அமைப்பில் நாங்கள் சொல்ல வர்ற விஷயம், தாவரங்களும் விலங்குகளும் அடிப்படை கட்டமைப்பலகு கலங்களால் ஆனவை. இப்போ நான் ஒரு விலங்குன்னு எடுத்தீங்கன்னா என்னில் வந்து என் கையை கட்டி அமைத்திருக்கிறது, ஸ்ட்ரக்சர் பண்ணி இருக்கிறது. கையில் உள்ள தசைக்கலங்கள், இன்பு கலங்கள், நரம்பு கலங்கள் என்று என்னுடைய பல கலங்களை சொல்லுவோம். அதே மாதிரி என்னுடைய கை கால்களில் இருக்கிற தசைக்கலங்கள் மாதிரி இங்கே நாங்கள் அடுத்ததாக சொல்ல போகிறோம் என்ன, தாவரங்களை பொறுத்தவரை தாவர கலங்கள், விலங்கு கலங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்போ பல்வேறுபட்ட கலங்கள் வந்து எங்களுக்கு காணப்படும். அதை நாங்கள் முதல்லையே
படிச்சிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் முதல்ல படிச்சிருக்கிற கலங்கள் வந்து இதில் காட்டப்பட்டிருக்கு. பல்வேறுபட்ட கலங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிற விடயம் அங்கிகளின் உடல் ஒழுங்கமைப்பு மட்டங்கள். சரியா? அங்கிகளின் உடல் ஒழுங்கமைப்பு மட்டங்கள், அதாவது ஒரு அங்கியினுடைய உடல் ஒழுங்கமைப்பு எவ்வாறு காணப்படுதுன்னு பார்க்குறோம். அப்போ நான் என்ன செய்கிறேன்டா, ஒரு அங்கியிலேருந்து வாரேன். சரியா? ஒரு அங்கி என்ற இடத்துல வாரேன். ஒரு அங்கி என்றா எது? சாதாரணமாக ஒரு மனிதனை எடுப்போம். மனிதன் ஒரு அங்கி. சரியா? மனிதன் ஒரு அங்கி, மனிதனை எடுக்கலாம். சரி, இவன் ஒரு அங்கி என்று எடுப்போம். ரைட், மனிதன் ஒரு அங்கி. ரைட், இப்போ அங்கியிலேருந்து தொகுதி என்று ஒன்று எடுக்கிறான். என்ன தொகுதின்னு ஒன்று எடுக்கிறான். தொகுதிண்டா என்ன? இவரில் இருக்கிற தொகுதியை பார்க்க வேணும். ரைட், இவரில் இருக்கிற தொகுதிகள் என்ன தொகுதின்னு சொல்லிக்கல. இவரில் என்னென்ன தொகுதி இருக்குது? சமிபாட்டு தொகுதி இருக்குது. சமிபாட்டு தொகுதி, சமிபாடு வேணுமே, அதுக்காக சமிபாட்டு தொகுதி இருக்குது. இவரில் வேறு என்ன தொகுதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கழிவு தொகுதி இருக்குது. இவரில் வந்து யூரின் எல்லாம் போக வேணும், ஆகவே கழிவு தொகுதி இருக்குது. இவரில் வந்து இதயம் இருக்கிறபடினால இவரில் வந்து என்ன செய்ய வேணும்? குருதி தொகுதின்னு ஒன்று இருக்கு. குருதி தொகுதி. இதை விட இவரில் வந்து தொகுதியில் வந்து இவரை சொல்ல போனால் இவர் இனப்பெருக்கம் செய்ய வேணும், ஆகவே இனப்பெருக்க தொகுதி இருக்கும். இவர் ஆண் பெண்ணாக இருந்தால் அவருக்குரிய இனப்பெருக்க தொகுதி இருக்கும். இனப்பெருக்க தொகுதி இருக்கும். இவருக்கு மூளை இருந்தால் நரம்பு தொகுதி இருக்கும். இவருக்கு இருக்குது, ஆகவே இவருக்கு என்ன செய்ய போகுது? நரம்பு தொகுதி இருக்கும். அப்பா, இதை விட தசை தொகுதி காணப்படும். இடமே இல்லை. சரியா? தசை தொகுதி காணப்படும். எண்பு தொகுதி காணப்படும். அதை விட அகஞ்சுரக்கும் தொகுதி காணப்படும். அகஞ்சுரக்கும் தொகுதி, எண்டோக்ரைன் சிஸ்டம், என்ன ஸ்கெலிட்டல் சிஸ்டம், மசில் சிஸ்டம், டைஜஷன் சிஸ்டம், சமிபாட்டு தொகுதி, கழிவு தொகுதி, ரீனல் சிஸ்டம், பிளட் சர்க்குலேஷன், குருதி தொகுதி, இனப்பெருக்கம், ரீப்ரொடக்ஷன், என்ன அப்போ நரம்பு தொகுதி, நர்வஸ் சிஸ்டம். அப்போ இந்த மாதிரி நிறைய சிஸ்டங்கள் தொகுதிகள் வந்து இவரில் காணப்படும். யாரில்? இந்த தொகுதிகள் இந்த மனிதனில் காணப்படுது. பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அங்கம் ஒன்றா சொல்ல வாரார். அங்கம். அப்போ அங்கத்தை மேலால் எடுப்போம். அங்கம் ஒன்று சொல்ல வாரார். அதை நாங்கள் இப்போ எல்லாத்துக்கும் அங்கத்தையும் எழுத இயலாது. நாங்கள் ஒரு அங்கத்தை எடுப்போம். சரியா? இப்போ சமிபாட்டு தொகுதியினுடைய அங்கத்தை மட்டும் வெளியில் எடுப்போம். சரியா? முதல்ல அங்கியிலிருந்து தொகுதிகளுக்கு வந்தார். சரியா? அங்கியிலிருந்து தொகுதிகளுக்கு வந்தார். இந்த உள்ள தொகுதி எல்லாம் பெரிய இடத்தை பிடிச்சி தொகுதிகளுக்கு வந்துட்டு, சரியா, அங்கியிலிருந்து தொகுதிக்கு வந்துட்டு பிறகு அங்கம் வந்ததுக்கு வாரேன். நான் ஏதாவது ஒரு அங்கத்தை எடுப்பேன். சமிபாட்டு தொகுதி அங்கத்தை மட்டும் எடுப்பேன். சமிபாட்டு தொகுதின்ற அங்கத்தை எடுத்தீங்கன்னா அங்கே வந்து இப்போ உதாரணமாக பார்ப்போம். என்ன சமிபாட்டு தொகுதின்ற அங்கம்? ஓகே, நாங்கள் படிக்கிற சுகத்துக்காக ஒரு அளவான சைஸில் கீறுவோம். ஒரு சமிபாட்டு தொகுதிக்குரிய அங்கம். இவரில் ஒரு வாய் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவாச பைக்குரிய குழாய் போகும். அதை விட இங்கால வந்து ஒரு இறப்பை இருக்கும். இறப்பை ஒரு நாங்கள் நார்மலாக கீறுவோம். என்ன ஏன்னா இறப்பை சிலருக்கு இறப்பை அளவு பெரிதாகவும் இருக்கும். இங்கே நாங்கள் ஓரளவு நார்மலான ஒரு இறப்பையை வரைவோம். பிறகு குடல்கள் காணப்படும். 1.5 மீட்டர் குடல், இது என்ன 6 மீட்டர் சிறு குடல். அதை விட என்ன இது வந்து குடல் காணப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா இவரில் வந்து இப்போ நான் ஒரு அங்கத்தை மட்டும் ஒரு தொகுதியில் இருக்கிற அங்கங்கள் சிலவற்றை கீறி இருக்கிறேன். சரி, இப்போ சமிபாட்டு தொகுதி. இப்போ இப்போ ஒரு பிள்ளை சொல்லுது, சார் சார் இருக்காங்க எங்களுக்கு என்ன இப்போ இன்னொரு தொகுதி கீறி காட்டுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அந்த பிள்ளையை சொல்கிறேன், சரி பிள்ளை
உங்களுக்காண்டி தசை தொகுதியில் கழிவு தொகுதி இந்த தொகுதி எடுக்கிறேன், இன்னொரு தொகுதிகளை கறி காட்டுறேன், வரைஞ்சி காட்டுறேன். என் தொகுதி தானே உங்களுக்கு வேணும். சரி, அது பிள்ளைகள் இப்படி ஒரு கிட்னி என்றால் இப்படி 2 கிட்னி இருக்கும். அதுலேருந்து இப்படி ஒரு குழாய் மாதிரி 2 பேரும், அதில் சிறுநீர் பையன் ஒன்று இருக்கும், என்ன சிறுநீர் வழியில் வரும். ரைட், இப்படி இருக்குன்னு சொல்லி சும்மா விளங்கப்படுத்துகிறேன். அப்போ என்னுடைய நோக்கம் என்னவா இருக்குண்டா, முதலாவது இங்கே ஒரு அங்கி, 2வது தொகுதி, 3வது அங்கங்களை காட்ட வலிக்கிறார். நான் 2 தொகுதியில் இருக்கிற அங்கங்களை எடுத்து காட்டுறேன். இப்போ என்ன சார் அங்கம்னு சொன்னால் என்னென்று விளங்கலையே அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டால் அவருக்கு சொல்லுவேன், ஏய் தம்பி, இதுக்கு பேரடா இறப்பை என்ற அங்கம். இறப்பை, இதுக்கு பேர் களம் அப்படின்ற ஒரு அங்கம். சரியா? இதுக்கு பேர் சிறுகுடல். சிறுகுடல் அப்படின்ற ஒரு அங்கம். இதுக்கு பேர் நேர்குடல் அப்படின்ற ஒரு அங்கம். இதுலேயே நிறைய இருக்குது. இப்போ உதாரணமாக சமீபாட்டு தொகுதியிலேயே நான் மிஸ் பண்ணினதுன்னு சொல்லியிருக்கிற இதில் ஈரல் இருக்குது, பித்தப்பை இருக்குது, அதை விட கீழே சதை இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன அங்கங்கள் காணப்படுது. ஈரல் இங்கே பாருங்கள், இதில் இன்னொரு தொகுதி எடுத்து காட்டுறேன். இதில் சிறுநீரகம், இதெல்லாம் ஒரு அங்கம். சிறுநீரகம். இப்படி நாங்கள் அங்கங்களை சொல்லிட்டு போயிருக்கல. அவர் சொல்கிறார் இளையமன்ற ஒரு விஷயத்தை சொல்ல வாரேன். இப்போ பெரிய சிக்கலாக போயிடுச்சு. அப்போ நான் இளையமன்றபடினால இப்போ நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன்டா, கணக்க அங்கங்களை தொகுதிகளை எடுத்து அவங்களுக்கு கஷ்டம். அப்போ இதில் சமீபாட்டு தொகுதியை மட்டும் எடுக்கிற இட பிரச்சனைக்காக அப்போ சமீபாட்டு தொகுதியை மட்டும் எடுத்து ஒரு தொகுதி என்று சொல்லி கருதி அதை நாங்கள் அதில் இருந்து படிக்க வலிக்கிடுவோம், விளங்க வலிக்கிடுவோம். இப்போ இந்த அங்கத்தை இறப்பை என்ற அங்கத்தை எடுத்து பார்ப்போம். இறப்பை என்ற அங்கம் எவ்வாறு காணப்படுது? இறப்பை என்ற அங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லி நான் ஒரு சின்ன துண்டு உண்டு. அதாவது இறப்பை எடுத்து இறப்பையை எடுத்துட்டு இறப்பையின் பகுதியில் ஒரு சிறிய பகுதியை வெட்டி எடுக்கிறேன். சரியா? இறப்பையில் ஒரு சிறிய பகுதியை வெட்டி எடுக்கிறேன். பாருங்க, இதில் வடிவா பாருங்க, இறப்பை ஒன்று இருக்கு. இந்த இறப்பையில் சிறிய பகுதி ஒன்றை வெட்டுவோம், வெட்டி விரிப்போம். விரிச்சா இப்படி ஒரு துண்டு ஒன்று வரும். ரைட்? இப்போ இந்த துண்டை ஒரு சிறிய இறப்பையில் இருக்கிற சிறிய அலகை நுணுக்கு காட்டி கீழே வச்சு பார்ப்போம். நுணுக்கு காட்டி கீழே வச்சு பார்ப்போம் என்ன தெரியுதுன்னு. அப்படி வச்சு பார்க்கக்குள்ள நாங்கள் சொட்டும் எதிர்பார்க்காத இப்படி இப்படி சிறிய 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 கலங்கள் எல்லாம் காணப்பட்டது. இப்படி சின்ன கூறு கூறாக எல்லாம் இருக்கப்பா. இப்படி கதிர் மாதிரியான உருவங்களில் இப்படி கலங்கள் காணப்படுது. அதில் விட கருவெல்லாம் காணப்படுது. இப்போ தான் நாங்கள் படித்தது ஞாபகம் வந்துச்சு. ஓஹோ, இவர்கள் எல்லாம் கலங்கள். அதுவும் அவர் சொன்னார், இந்த தசை, இந்த இறப்பைக்குள்ள காணப்பட்ட இந்த சிறிய துண்டை நாங்கள் வெளியில் எடுக்கல, அதை அவர் சொன்னார் தசை இளையம். தசை இளையம் அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு ஏனப்பா தசை இளையம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டேன். ஏன் நீங்கள் தசை இளையம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், கலங்கள் சேர்ந்து காணப்பட்டால், அதாவது இந்த கலங்கள் எல்லாம் சேர்ந்து காணப்படுதாம். இதில் இந்த இறப்பையில். அதை அவர் சொல்கிறார் கலக்கூட்டம் அப்படின்னு சொல்கிறார். கலக்கூட்டம். ஏன் கலக்கூட்டம்னு சொல்கிறார்? அந்த தசையை நாங்கள் பிச்சை எடுக்கிறோம் அந்த இறப்பையில் இருந்து. அப்போ அதை கலக்கூட்டம்னு சொல்கிறார். அப்போ கலக்கூட்டம்னு சொன்னால் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி ஆராய வலிக்கிறோம். அப்படின்னா அந்த கலை கூட்டத்துக்குள்ளே ஒரு கலத்தை எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன செய்தோம், கலை கூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு ஆளை வழியில் எடுக்கிறோம். சரியா? ஒரு ஆளை வழியில் எடுக்கிறோம். இதுக்குள்ளே இந்த ஒரு ஆளை வழியில் எடுத்து அவரை தனியாக பார்க்குறோம். என்னப்பா உன்னில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்ல. அவர் சொல்ல, ஐயோ நான் இப்படி ஒரு பெண்ணை பெருப்பிச்சு தானே பார்க்குறீங்க, இப்படி ஒரு கலம், அதுக்குள்ளே கரு இருக்குது,
அதை விட நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன அங்கங்கள் எல்லாம் காணப்படுது. கலப்புண்ணங்கங்கள், சிறிய சிறிய கலப்புண்ணங்கங்கள் காணப்படுது. கொல்கி பொடி அப்படிலாம் இருக்குது. உங்களுக்கு சில வாட்டினம். எனக்கு பெயர் வந்து கலம் அப்படின்னு சொல்கிறார். தன்னுடைய பெயர் வந்து கலம். இவர்தான் கட்டமைப்பு அலகு. அப்போ இறப்பை எங்களுக்கு பெருசாக ஒரு உருவத்தில் தெரிஞ்சாலும் கட்டமைப்பு அலகு, அதை கட்டி இருக்கிற ஆள் வந்து யாருன்னு பார்த்தீங்கண்டா கட்டமைப்பு அலகு. அப்போ எங்களுக்கு விளங்குது இந்த தொடர். இப்போ எங்களுக்கு விளங்குது பாருங்க. இளையம் என்ற பகுதியை நான் வரைஞ்சி எடுத்து காட்டுறேன். இளையம் என்ற பகுதி வந்து எங்கே வருது? இங்கே பாருங்க. இளையம் என்ற பகுதி வந்து எஸ் இங்கே பாருங்க. இளையம் இந்தா வந்துட்டு. அதுக்கடுத்த கேலம் அங்கிட்டு வந்துட்டு. சரியா? இப்போ ஒழுங்கில் மாறி நாங்கள் எங்களோட ஒழுங்கை நாங்கள் பார்ப்போம். எந்த ஒழுங்கில் நாங்கள் வாரம்ன்றதை இப்போ ஒழுங்கில் பார்க்க போகிறோம். சரியா? பாருங்க. அங்கே இருந்து வர போகிறோம். எங்கே? அங்கிட்டு இருந்து இந்த இடத்துல இருந்து வரேன். கலம் முதலாவது. கலம். கலங்கள் பல சேர்ந்தால் இளையம். தசை இளையம். இங்கே வந்து இதுக்கு பேர் தசை இளையம். கலங்கள் பல சேர்ந்தால் தசை இளையம். அதை நாங்கள் சொல்வோம் தசை இளையம். அப்போ தசை இளையம். அப்போ கலங்கள் பல சேர்ந்தால் இளையம். இளையங்களால் ஆக்கப்பட்டது என்ன? அங்கம். இங்கே வந்து பல அங்கங்கள் காணப்படுது. களம் ஒரு அங்கம், இறப்பை ஒரு அங்கம், ஈரல் ஒரு அங்கம். அப்போ இங்கே இருந்து மூன்றாவது அங்கம். அங்கங்கள் பல சேர்ந்தது தொகுதி. அங்கங்கள் பல சேர்ந்தது தொகுதி. தொகுதிகள் பல சேர்ந்தது ஒரு அங்கி. அப்போ உங்களுக்கு வடிவா விளங்கி இருக்கும் பிள்ளைகள். இப்போ நாங்கள் வரைஞ்ச விடயங்கள்ல இருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஒரு அங்கி என்றால் என்ன? ஒரு கலம் எவ்வாறு காணப்படுது, களத்திலிருந்து இளையம் எவ்வாறு காணப்படுது, இளையத்திலிருந்து அங்கம் எவ்வாறு காணப்படுது, அங்கத்திலிருந்து தொகுதிகள் எவ்வாறு காணப்படுகின்றன, தொகுதியிலிருந்து அங்கி எவ்வாறு வருகின்ற தொடர் உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஆகவே ரைட், உங்களுக்கு இந்த இது விளங்கி இருக்கும். அப்போ கலங்களின் கூட்டம் இளையம் என்றதும் உங்களுக்கு விளங்கி இருக்கும். சரிதானே? அப்போ நாங்கள் இதை விளங்கி கொண்டு இப்போ இன்றைக்கு நாங்கள் படித்த விடயங்களை உங்களுக்கு மேலோட்டமாக சொல்கிறேன். அங்கே ஒரு கட்டமைப்பு அலகு களமண்டு படிச்சிருக்கிறோம். அந்த கல ஒழுங்கமைப்பு மட்டங்களையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். வார வகுப்பில் நாங்கள் இது தொடர்பான அடுத்ததையும் செய்வோம். அதே நேரம் டான் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.